வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 3.1ல் 7th சம், அதில் செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது 2024 தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 103 த ஹோல் ஸ்கொயர், அதை ஸ்கொயர் பண்ணி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் 998 த ஹோல் ஸ்கொயர், அதுக்கும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடாது, யூஸிங் த ஐடென்டி. ஸோ அந்த ஐடென்டியை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐடென்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஸ்டினே கொடுப்பாங்க. அப்போ நார்மலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 103ஐயும் 103ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் இதிலெல்லாம் நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ஓகே, பார்க்கலாம். 103ஐ எப்படி பிரிக்கலாம்? 100 + 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? பிரித்தா இது இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். a² + 2ab + b². இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 100. அண்ட் b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். a இருக்க வேண்டிய இடத்துல 100, 100². 2 ஃபார்முலாவில் அப்படியே இருக்குது. ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 3. அப்புறம் மறுபடியும் பிக்கு பதிலாக 3, 3². இப்போ 100 ஸ்கொயர் பண்ணணும். 100 ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 100 போட்டு இன்னும் 2 0 சேர்த்துக்கிட வேண்டியதான். சேர்த்தாச்சு, ரைட். அப்புறம் 3² 9, அதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இங்கே இந்த 2ஐயும் 3ஐயும் முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 100, 600. இப்போ இந்த 3 வேல்யூவையும் ஜஸ்ட் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ எழுதும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ 600 இப்படி தான் எழுதணும். 9 இந்த இடத்துல தான் எழுதணும். ஸோ 9 0 6 0 1 1 0 6 0 9 இங்கே இருக்கிற ஆன்சர் வந்தாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். 998. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1000 - 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ரைட். அப்போ இது இப்போ என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு? a - b த ஹோல் ஸ்கொயர். அப்போ a² - 2ab + b². ஏயோட வேல்யூ 1000 அண்ட் பியோட வேல்யூ வந்து 2. இங்கேயும் ஃபார்முலாவில் அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக 1000 த ஹோல் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2² அண்ட் 2ab. 2 ஃபார்முலாவில் அப்படியே இருக்குது. ஏக்கு பதிலாக 1000, பிக்கு பதிலாக 2. இந்த இடத்துல மைனஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணணும், மறந்துடாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மில் உள்ள சம்முக்கும் ரெண்டாவது சம்மில் இருக்கிற சம்முக்கும் டிஃப்ரெண்ட். அங்கே எல்லாமே ப்ளஸ், இங்கே 2abக்கு முன்னாடி மைனஸ். ஓகே, இப்போது 1000 ஸ்கொயர் பண்ணணும். 1000 எழுதிட்டு 3 0 சேர்த்துக்கிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ஓகேவா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த ரெண்டாவது டைம் எப்படி பண்ணணும்? 2ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4, 4ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4000. ஸோ இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூவையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து 4000 என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு 3ஐயும் ஆட் பண்ணிடக்கூடாது, ஆன்சர் தப்பாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவிலேருந்து 4000 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட 4ஐ ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கலாமா? இதுலேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? 4000 நம்ம என்ன செய்ய போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். 0 0 0, இங்கே வர பிரச்சனையே இல்லை. இப்போ 0லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் டிஜிட்லேருந்து கடன் வாங்கணும். கடன் வாங்கினா கடன் வாங்க முடியாது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே கடன் வாங்கணும், அங்கேயும் 0 இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே கடன் வாங்கணும். கடன் வாங்கும்போது இது 10 ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் வந்து 10 ஆகும். அப்புறம் அங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 10 ஆகும். அப்புறம் அங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 10 ஆகும். ஓகே, பட் இந்த ரெண்டும் இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா 9 9ஆக இருக்கும். இங்கே இருக்கிற 1 கடன் வாங்கியாச்சு. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இப்போ 10ல் 4 போனால் 6. அடுத்த 2 டிஜிட்லேயும் டாப்பில் 9 இருக்குது. அந்த 9 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே 1 கடன் கொடுத்துட்டோம், அங்கே 0 தான் இருக்கும். அப்போ இந்த 0 எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 99600. 99600. இது கூட இப்போ 4 ஆட் பண்ணணும். அப்போ 4 0 0 6 9 9.
So this is the answer. That's all. Thank you.